ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நடத்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை சிஎம் டிராஃபி 2024-25க்கு உண்டான விளையாட்டு போட்டிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 53 வகையான விளையாட்டுப் போட்டிகள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுது. இதில் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என ஒரு 5 பிரிவுகள் வந்து இதில் கலந்துக்கலாம். இதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, அதாவது 25/8. இந்த போட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாவட்ட, மண்டலம், அதுக்கப்புறம் மாநில அளவில் வந்து போட்டிகள் நடைபெறுது. இது வந்து வர செப்டம்பர், அதுக்கப்புறம் அக்டோபர் 2 மாதத்தில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க வெப்சைட்டு sdat.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முன்னே ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நிறையா விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு கொஞ்சம் விஷயங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் அதை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த sdat.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் விளையாட்டு பிரிவு பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா நியூ பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் கிளிக் ஹியர் இருக்கும். அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எந்த கேமுக்கு நீங்கள் விளாட்றீங்களோ அந்த கேம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷனே உங்களுக்கு. அதாவது உங்களோட பேர், யார் விளையாட போகிறீங்களோ அந்த பிளேயரோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாலினம் ஜெண்டர், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆதார் நம்பர் வேணும். ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் எந்த போட்டியில் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் போட்டிகள் வந்து உங்களுக்கு வரிசையாக வரும். எந்த போட்டிகள் அப்படின்னு நீங்கள் போட்டிகளோட வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விளையாட்டு, என்ன விளையாட்டு அப்படின்னு அது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அந்த இதில் பார்த்துக்கலாம். அந்த விளையாட்டில் என்ன பிரிவு, அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த மாவட்டம் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அது பண்ணால் தான் எடுத்துக்கும். இந்த டீட்டெயில் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஃபோன் நம்பர், ஆதார், விளையாட்டு என்ன விளையாட்டு, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னொன்று என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வகையில் வந்து நீங்கள் வரீங்க, விளையாட்டு போட்டியின் வகை அப்படிங்கிறப்ப என்ன வரும்னா விளையாட்டு போட்டி வகைகளில் ஸ்கூலாக, காலேஜா, இல்லை மாற்றுத்திறனாளி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, இல்லை ஜென்ரல் பப்ளிக்கா அப்படிங்கிறது கேட்கும். இதில் எந்த வகையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது கொடுத்துட்டு ஃபுல்லாக விளையாட்டுலாம் பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற எல்லா விளையாட்டுமே உங்களுக்கு வரும். விளையாட்டு வந்து என்னென்ன விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸில் ஆரம்பித்து ஒரு 53 வகையான விளையாட்டு போட்டிகள் இருக்கும். நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 22 வகையான விளையாட்டு போட்டிகள் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட இப்போ வந்து எங்கே படிச்சுட்ருக்கீங்களோ அந்த மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நீங்கள் படிக்கிற கல்லூரி சார்பாக எந்த மாவட்டம் கல்லூரி இருக்கோ அந்த மாவட்டத்தில் தான் நீங்கள் வந்து கலந்துக்க முடியும். நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டி எக்ஸாம்பிளுக்கு இங்கே சிலம்பம்னு போட்டிருக்கோம். அதில் வந்து என்ன பிரிவு அப்படின்னா தொடுப்போட்டி அந்த இது இருக்குது. அப்போது நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்டு ஆதார் கார்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதில் அப்லோட் பண்ணணும். கிளிக் ஹியர் அப்லோடுன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஏற்கனவே ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். மெசேஜ் வரலன்னு எதுவும் பார்க்க வேணாம், நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதுக்கு ஒருப்பா ஃபர்தராக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிங்கிள் கேமுக்கு. இப்போ வந்து டீம் பிளேயராக நீங்கள் டீம் பிளேயராக நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னா ஒரு கபடி இது மாதிரி இருக்குது, நீங்கள் வாலிபால் இது மாதிரி விளாட்றீங்க அப்படின்னா யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த கேமுக்கு உண்டான ரிமைனிங் பிளேயரையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து கபடி போட்டிருக்கோம். கபடியில் ஒருத்தரோட பேரில் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அதில் வந்து யார் யாரெல்லாம் விளாட போகிறாங்க அப்படிங்கிறது கீழே கேட்கும். இதில் அணியின் பெயர் இருக்குது. அந்த அணியின் பெயர் வந்து உங்கள் காலேஜ் நேம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். காலேஜ் நேம் போட்டுட்டு அதில் வந்து அந்த பிளேயரோட நேம்லாம் டைப் பண்ணணும். எத்தனை பிளேயர் விளாட போகிறாங்கங்கிறது அதிலே வந்துடும் உங்களுக்கு. அந்த பிளேயரோட இதில் வந்து 10-11 பேர் வரும். உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த பிளேயர்ஸ் இதில் காமிக்கும். அத்தனை பிளேயரை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது உங்களை தவிர யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்கள தவிர மீதி யாரெல்லாம் நீங்கள் விளாட்றீங்களோ அவங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிளேயரோட பேர், உங்கள் டீமில் இருக்கவங்க பிளேயர் பேர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபுல்லாக சமர்ப்பிக்க இல்லைனா சப்மிட்னு இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிடும். இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இன்றைக்குள்ளே நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டு, அதனால் இன்றைக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். மேபி டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.